சிவம் சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம் முற்றும் சிவம் முடிவும் சிவம் முதலும் சிவம் என்றும் சிவம் எதிலும் சிவம் இயக்கம் சிவம் இயங்குவது சிவம் களைவது சிவம் கரைவது சிவம் உறைவது சிவம் உணர்த்துவது சிவம் உலகத்தின் உயிரே சிவம் அன்பே சிவம் அனைத்தும் சிவம். சிவன் அவர் இந்த ஜோதி வடிவமானவர், உருவமில்லாத உத்தமர். அந்த உருவமில்லாத உணர்வின் வழியில் மனிதன் பிறக்கும் முன்னே அனைத்து உயிரும் ஜீவராசிகளும் அனைத்து மரம் செடி கொடி மரம் அனைத்தும் பிறந்து வாழ்ந்து மறைந்து மீண்டும் உருவான பிறகுதான் மனிதன் உருவானான் என்பது உண்மை. அந்த இறைவன் ஏன் இதற்கு உரைக்கிறார் என்றால், இதுவரை பூமியில் நிறைய இடைவெளி விரிந்து கிடந்தது. ஆகையினால் அதையெல்லாம் உண்மையை உரைக்காமல் அவரவர் இச்சைக்கு கேட்ட வழிகளை காட்டி வந்தார். என்று ராமாயண காலத்தில் தேவர்கள் ஆண்டார்கள். ஆகினால் ஒருவன் ஒருத்தியோடு ராமர் ஆண்ட பழமொழி இன்றும் உள்ளது. அந்த அன்று வாழ்ந்த மக்களும் அந்த நிலையில் வாழ்ந்தார்கள். அவரும் இந்த மண்ணில் மறைந்தார்கள். அந்த மண்ணின் உயிர்தான் இன்றும் மனிதனுக்கு மானத்தை காத்து வருகிறது. என்று மகாபாரதம் தொடர்ந்ததோ அன்றே அரசியல் பிறந்தது. அரசியல் என்பது அசுரன் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் என்று தொடங்கியதோ அசுரன் ஆட்சி, தேவராட்சி அல்ல. தேவராட்சியும் அசுரராட்சியும் கலந்து செயல்பட்டு வருகிறது. ஆனால் இன்று தேவராட்சி தான் அசுராட்சி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த மூட நம்பிக்கையில் இந்த மாநில அரசுகள் மூட நம்பிக்கையில் மனிதனை மடமையில் செல்வதற்காக தேவையான பொருள்களை இலவசமாக இது தந்து 5 ரூபாய் தந்துவிட்டு 50 ரூபாய் கணக்கு எழுதி வைத்துக்கொண்டு இவர்கள் உல்லாசமாக வாழும் நிலையில் அமைந்து உள்ளது இறைவன் கூறும் பதிலாகும். ஆகையினால் இன்று ஹாஸ்பிட்டல், அதாவது டாக்டர் என்ன செய்கிறார்? ஒரு ஆப்ரேஷன் செய்யும்போது ஆப்ரேஷன் தியேட்டர் உள்ள செல்லும்போது நீங்கள் யாரும் வரக்கூடாது என்கிறார். எதற்காக வரக்கூடாது? அங்கு என்ன நடக்கிறது? அவர்கள் பாமர மக்கள் உள்ளே சென்றால் அவர்கள் என்ன பயிற்சி எடுக்கப் போகிறார்களா? அதை கற்றுக்கொள்ள போகிறார்களா? அவரால் அதை செய்ய முடியுமா? இல்லை. அவ்வாறு இருக்கும்போது அவர்களை பக்கத்தில் வைத்து அவர் தொழிலை அவருடைய வேலையை அவர் செய்ய வேண்டியதுதான். இவர் அருகில் இருந்தால் நன்மை பிறக்கும் அல்லவா? எதற்காக மறைமுகமாக செய்கிறார்கள்? இந்த ஆப்ரேஷன் மறைமுகமாக செய்வதற்கு காரணம் என்ன? நன்கு யோசியுங்கள். இதுதான் அரசியல் ரகசியம். அங்கு இன்று பசுமாட்டுக்கும் அனைத்தும் விலங்கு மாட்டினங்களுக்கு ஊசி மூலமாக கருவை உருவாக்கிறார்கள். அந்த ஊசி மூலமாக கழுத்தப்படும் கருவு, அதாவது விந்து உயிரணுக்கள், இது எவ்வாறு அவர்கள் எடுக்கிறார்கள்? நன்று யோசியுங்கள். அது எவ்வாறு எடுக்கிறார்கள்? அதுக்கேற்ற ஒரு ஊசியை அந்த எருது மாட்டில் செலுத்திவிட்டு அந்த எருது மாட்டிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நேரம் அளவிற்கு விந்து வெளியேறி வருகிறது. அது இயற்கையாக வர வேண்டுமென்றால் நாம் எப்படி செயல்படுகிறோமோ அந்த அளவுக்கு தான் அது வரும். அதனால் இவர்கள் வருமானத்துக்காக ஒரு இயற்கையை அடியோடு ரத்து செய்து செயற்கை மூலமாக உயிர்களை உருவாக்கவும் அதிலிருந்து பல நோய்களை உருவாக்கவும் செய்து வருகிறார்கள் அரசியல்வாதிகள். அரசியல்வாதிகள் சொல்லலாம், அசுரர்கள் என்றும் சொல்லலாம். அதனால் இறைவன் இதுவரை பூமி விரிந்து கிடந்ததால் அவர் அமைதியாக இருந்தால் இனி பூமியில் இடைவெளி இல்லை. ஆகினால் உங்களை திருந்தச் சொல்கிறார். இல்லை என்றால் இன்னும் 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி உங்களுடைய வம்ச ரீதியில் எப்படி வாழ்ந்தீர்கள், எப்படி இருந்தீர்கள், இன்று வரை அந்த சொத்து எவ்வாறு காக்கப்படுகிறது என்ற சட்ட நீதியில் சட்டம் என்றும் அழிந்து போகாது. அது எல்லாருக்கும் பொதுவான நிலையில் இருக்கும். அந்த வகையில் உங்களை ஆராய்ந்தால் உங்கள் நிலை என்னாகும் சற்று யோசியுங்கள். நீங்கள் நடுத்தருவில் வருவதற்கு வாய்ப்பில்லை. ஆனால் நீங்களே பயிரிட்டு உணவு உண்டு உயிர் வாழ நிலை வரும். மானத்தை இழந்து வாழக்கூடிய நிலை வரும். இது உறுதி. ஆகையினால் திருந்தி வாழுங்கள். ஆப்ரேஷன் செய்யும்போது ஒரு ஆணுக்கு ஆப்ரேஷன் போது மனைவி அருகாமல் இருக்கணும், பிள்ளைகளும் இருக்க வேண்டும். அதிகமாக ஆட்கள் இல்லை என்றால் ஒரு சிலர் உள்ளே செல்ல வேண்டும். அப்பொழுதுதான்
அதிலிருந்து உண்மைகள் பிறக்கும். காரணம், இன்று மனிதனுக்கும் ஊசி போட்டு குழந்தை உருவாக்கிறார்கள். அது எவ்வாறென்றால் இந்த ரகசியம்தான் நடக்கிறது. கருமுட்டை எடுப்பது, மனிதனிடத்தில் விந்து எடுப்பது, இது போன்ற தெரியாத நிலையிலும் செயல்பட்டு ஊசி மூலியமாக மனிதன் டாக்டர்கள் இன்று சில டாக்டர்கள் அதை ஆராய்ந்து, ஆனால் டாக்டர் படிப்பில் அவ்வாறு எழுதப்படவில்லை. இது தானாகவே இயற்கையாக உரையக்கூடிய ஒரு அறிவாகும். அந்த அறிவினில் தான் டாக்டர் செயல்படுகிறார்கள். இது போன்ற நிலையெல்லாம் மருத்துவத்துறையில் நிறைய உள்ளது. ஆகையினால் இறைவன் ஒரு சிலது மட்டும்தான் உரைக்கிறார். இதை உணர்ந்து சட்டத்தை மதித்து நீங்கள் செயல்பட வேண்டும். ஏழை மக்கள் ஒருபோதும் கண்ணீர் இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வதற்கான வழிகளை, புதிய சட்ட திட்டங்களை வகுத்து செயல்பட வேண்டும். இதுவே நன்மை அளிக்கும். உங்கள் உல்லாச வாழ்வு அனைத்தையும் சீர்குலைந்து போகும். இது உறுதி. ஓம் சிவம், அன்பே சிவம்.